பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா டயட் அப்படின்றது வந்துட்டு ஒரு 40% இருக்கணும், 60% ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க, 60% டயட் தான் ப்ரோ, 40% நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது என்ன 10% அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஈக்குவலாக பிரிங்க. 50% ஒர்க் அவுட் பண்ணணும், 50% டயட் பண்ணணும், ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து போவோங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஈகா 101. இந்த ஷோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, பொதுவாக மனுஷங்க அப்படின்னம்னா நம்ம எதில் ரெண்டத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னம்னா, ஒன்று வந்துட்டு சாப்பாடு விஷயத்துலையும், ஒன்றும் உடம்பு விஷயத்துலையும். இது ரெண்டும் வந்து நம்ம சூப்பராக வச்சுருந்தோம்னா ஆயுள் காலம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் மக்களே. அவ்வளோதான், இதுதான் நம்ம சொல்ல வருது. நல்லா வாழ்ந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னம்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சோம்னா நம்ம 80 வயசு வரைக்கும் வாழலாம். 100லாம் சொல்லி ஏமாற்ற விரும்பலை, ஒரு 80 வயசு வரைக்கும் நம்ம இருந்து ஜாலியாக இருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம உடலை முதல்ல கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி சாப்பாடும் நல்லபடியாக ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், அதுதான் தேவை. மாத்திரை மருந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு மாத்திரை போகிறதுக்காக சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் நம்மளாம் வாழணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வாழ்கிற மனுஷங்க நம்ம. அப்போ சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அதுக்கு உடம்பையும் ஃபிட்டாக வச்சுக்கணும், எல்லாம் சூப்பராக பண்ணணும். அப்போ ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம உடம்பும் ஒரு காலத்துலாம் சூப்பராக இருந்தது, அது இன்றைக்கி இல்லை. அது நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த தொழில், நம்ம பிஸ்னஸ், ஒர்க்கு அப்படின்லாம் வந்துட்டோம்னா நம்ம உடம்பை பார்த்துக்க முடியல. அப்போ அதுக்கு நம்மளே வந்து சொந்தமாக சில விஷயங்கள்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது என்ன சொல்கிறது, மற்றவங்க நம்மளை உட்காந்து தள்ளுறதோட நம்மளே நம்மளை தள்ளிட்டு போனோம்னா சூப்பராக செய்யலாம். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபிசிக்கலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா டயட் அப்படின்றது வந்துட்டு ஒரு 40% இருக்கணும், 60% ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க, 60% டயட் தான் ப்ரோ, 40% நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது என்ன 10% அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஈக்குவலாக பிரிங்க. 50% ஒர்க் அவுட் பண்ணணும், 50% டயட் பண்ணணும், ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து போவோங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். அது ஒரு காலத்தில் பண்ணது தான், இப்போ திரும்பியும் என்னையே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறேன். அப்போ அந்த விஷயத்தை நம்ம அந்த காலத்தில் எப்படி உடம்பு குறைச்சப்போம் இப்போ திரும்பி ஆரம்பிக்க போகிறோம். அது எல்லாத்துட்டையும் சொன்னால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோவை வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கிறதுக்கான காரணம். அப்போ இப்போ இதுக்கெல்லாம் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அவுட்ஃபிட் வாங்கணும். அது என்னென்னா நம்மளுக்கு ஏற்ற ஒரு டிஷர்ட், ஒரு ட்ராக் பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஷூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஹெட்செட்டு இதெல்லாம் வாங்கிட்டு பாட்டு கேட்டு சந்தோஷமாக பண்ணலாம். இது ஒரே ஒரு விஷயந்தான், நான் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ இது நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இது தேவை. நல்ல ஷூவாக வாங்கிக்கோங்க, ஏன்னா நீ பெயின் வந்துடக்கூடாது. சும்மா ஏதாவது ஒரு ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணோம்னா சரிப்பட்டு வராது. நல்ல ஷூவாக வாங்கிக்கோங்க. நம்ம கால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன வேணும் அப்படின்னம்னா டயட். இந்த டயட்டை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க, ஒய்ஃப் செஞ்சு தராங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறதோட நம்மளே அதை செஞ்சோம் அப்படின்னம்னா நம்ம என்னென்ன இன்டேக் எடுத்துக்கிறோம், எவ்வளோ போடணும் அப்படின்ற அந்த பக்குவமும் நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுப்போம். நம்ம உடம்பு என்னென்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, அப்போ இது சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுல்லாகுது, இதை இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக போடலாம், இது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அப்படின்ற அந்த அக்யூரேட்டான அளவுகள் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் அதோட கஷ்டம் என்னன்றது தெரியும். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்செல்லாம் சாப்பிட்றோம், அதுக்காகவே வாயை கட்டுவோம். ஏன்னா வீட்டில் இப்போ செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் சாப்பிடுவோம். வெளியில் ஏதாவது ஒரு கடையில் பார்த்தா பிஸ்ஸா, டோமினோஸ் நல்லா இருக்கே, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுப்போம் அப்படிலாம் நினைப்போம். அப்போ நம்ம மைண்டில் என்ன வரும்னா, நேற்று காலையிலேயே எஞ்சி நம்ம கடலையை ஊற போட்டு முட்டையை வேக வச்சு உரித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும், இந்த கடலையை தின்னணுமா, இது அதுக்கப்புறம் உடம்பு குறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாமே சாப்பிடலாம், ஆரோக்கியமாக வச்சுட்டு சாப்பிட்லாம், அதுதான் நம்ம சொல்ல வருது. அப்போ இந்த ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னம்னா அதை குறைக்கிறதுக்கான விஷயங்கள். அப்போ இதுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்னென்னா நம்மளுக்கான கம்ஃபர்ட்டுக்கு முதல்ல இதுக்குன்ற ஒரு சில அளவு பாக்ஸ் மாதிரி நம்ம வாங்கிக்கணும் டயட் இருக்கிறதுக்கு. அப்போ என்ன பாக்ஸ்னால், நான் இந்த மாதிரி அளவில் இருக்க பாக்ஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வாங்கிட்டோம்னா ஒரு இதில் வந்துட்டு மார்னிங் நம்ம ஒரு 8 o'clock எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் மீல்ஸை வந்து எப்பயுமே என்ன ஒரு 5 மீல்ஸாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும். எப்படின்னா காலையில் 8 o'clock சாப்பிட்ணும், 11 o'clock சாப்பிட்ணும், 2 o'clock சாப்பிட்ணும், அதுக்கப்புறமா 4 o'clock
4 to 6 சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு 7 to 8 சாப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த மாதிரி 5 மீல்ஸ் பிரிச்சுக்கணும். அப்போ காலையில் நம்ம சாப்பிட்டு போகிறோமோ இல்லை எடுத்துகிட்டு போகிறோமோ, அதுக்கப்புறம் மற்ற மீல்ஸ் அப்போ ஒரு 5 பாக்ஸோ இல்லை 4 பாக்ஸோ உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கினா நைட் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம், நைட்டுக்கு தேவையில்ல ஒரு 4 பாக்ஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நான் ஒரு 4 பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி டயட் எடுக்கும்போது கொஞ்சம் ஹாட் வாட்டர் நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு இது ஒன்று வாங்கிக்கலாம். ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று மில்டனில் வந்து அமேசானில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 800 rupees அப்படின்னு கொடுத்து அதை வாங்கிட்டேன். ஒரு 1 லிட்டர் பாட்டிலாக வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இந்த 700 ml இந்த 500 mlலாம் வாங்கினோம்னா அதெல்லாம் பத்தாது. அதனால் ஒரு 1 லிட்டர் ஹாட் வாட்டர் அப்படின்றது வந்து பாட்டில் வாங்கிக்கிட்டேன். அதனால் நீங்களும் அதை வேணால் வாங்கிக்கோங்க, அமேசானில் இருக்குது. அதை மாதிரி அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம எப்பயுமே இந்த தண்ணியை போயிட்டு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. எப்போ பார்த்தா அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு சுடு தண்ணிக்கு ஒரு சட்டியை வச்சு ஊற்றி இவ்வளோ வேலை இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கிட்டு வாங்கிட்டிங்கன்னா அது என்ன சொல்கிறது, தம்பி டேய் இது பேர் என்ன கிட்டன் தானே, கெட்டில், இதை மட்டும் கட் பண்ணிக்கோ. அதான் அதுக்கேற்ற மாதிரி இந்த கிட்டில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னம்னா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து உஷாவில் போனேன், மிஷின் ஒன்று வாங்கினதுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. அப்படியே ஒரு 1000 700 என்னமோ கொடுத்து இதை வாங்கினேன். இதுவும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு தண்ணியை ஊற்றினோமா, சுவிட்சை போட்டோமா, டப்புன்னு ஊற்றினோமா, இப்படி பாட்டில் ஃபில் பண்ணோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மேக்ஸிமம். அப்போ எனக்கு வந்து அதுவும் வந்து வேலை மிச்சம். நான் இதில் 1 லிட்டர் போட்டு அப்படியே இதில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி எப்பயுமே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டு விஷயங்களாக நம்ம நிறையா எடுத்துக்கணும். ஜூஸஸாக எடுத்துக்கணும். வாட்டர் மெலானு, பம்கின்னு, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நிறையாவே ரிலேட்டட் ஜூஸ் இருக்கும். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயம் இருக்கும் போது வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸி எடுத்து ஜாரை வச்சு அதை உட்காந்து புழிஞ்சு அரைச்சி போட்டு இதில் ஊற்றி அதில் ஊற்றி அவ்வளோ வெள்ளம் வேணாம். அதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஜூஸர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அது என்ன சொல்கிறது, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டேரெக்டாகவே இது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ டேரெக்டாகவே வந்துட்டு இதில் அந்த ஜூஸ் ஜார் ஒன்று இருக்குது. அது இன்னும் நான் வாங்கலை, இப்போ தான் ஆன்லைனில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக இது பண்ணிட்டு அப்படியே ஜூஸ் பண்ணி அப்படியே பொசுக்குன்னு பையனை இப்படி திருப்பி டப்பாவுக்கு மூடி போட்டு நம்ம பாட்டுக்கு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் கம்ஃபர்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு. அப்போ நம்மளுக்கே ஒரு நாளை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி இந்த ஜூஸ் குடிக்கலாம், இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட் குடிக்கலாம், இன்றைக்கி வேறு என்ன ஜூஸ் குடிக்கலாம், அது என்ன சொல்கிறது, வாட்டர் மெலான் குடிக்கலாம், ஆரஞ்சு குடிக்கலாம், அத்தி குடிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நம்மளே ஒரு ஃப்ரூட்டை வாங்கிட்டு வந்து அப்படி போட்டு குடிக்கும் போது நம்மளே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவோம். அப்போ நம்மளுக்கு ஆர்வம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உடம்பு குறைக்கிறதுக்கான சூழ்நிலை சீக்கிரமாக வந்துடும். அதனால் இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட அவுட்ஃபிட் எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஷர்ட்டு, ஜாக்கெட்ஸு, அதுக்கப்புறம் அதை குளிர்னா ஜாக்கெட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராக் பேண்ட்டு இல்லை ஷார்ட்ஸு, ஷூவு இதெல்லாம் கம்பல்சரியாக வாங்கிட்டு உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட்டு, பாத்திரம், இது நான் டப்பர் வரும் வாங்கியிருக்கேன், சில்வரும் வாங்கியிருக்கேன். அது என்ன சொல்கிறது, ஒரே டப்பா எடுத்துகிட்டு போகும்போது திடீர்னு நான் கழுவாமல் வச்சுருப்போம், அப்போ தான் கழுவி வைக்கணும் போது ஒரு 2 இதுவாக வாங்கிக்கலாம்னு சொல்லி எக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி டயட் இருக்கிறதுக்கு இந்த விஷயம்லாம் வாங்கிக்கிறேன். நான் என்னென்ன டயட் பண்ணுறேன், அதுக்கு என்னென்னலாம் அது என்ன சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணணும், எதை எப்போ ஊற வைக்கணும், இதெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன ஆகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வர எபிசோடில் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன். இதுதான் நம்ம முதற்கட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான பயணத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாமா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியாது, நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நிறையா ஃபிட்னஸ் விஷயங்களும் அதுக்கப்புறம் டயட் விஷயங்களும் இதில் சொல்லித்தர போகிறேன். நம்ம ஒன்றும் பெரிய டயட்டிஷியன்லாம் கிடையாது, ஃபிட்னஸ் ட்ரெயினரும் கிடையாது. என்னோட அனுபவத்தில் உள்ளதாக சொல்லி கொடுக்குறேன். உன்னை யார் உனக்கு தெரியுமா போகுமாலாம் பேச ஆரம்பிச்சிடாதீங்க. ஏதோ நம்ம சின்ன பையன் நம்மளோட அனுபவத்தை சொல்கிறோம், பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இதே மாதிரி தகவல்களால் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். இத்துடன் உங்களுக்கு உங்கள் இசைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எல்லாம் மறக்காமல் கேட்டை டிஜிட்டல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் நான் ஃபாலோ பண்ணி உங்களோட பேராதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.